யார் யாரோ வாழ்வீரே சிலுவையை கண்டீரோ, சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எஸ்எம்பிஎம் என்ஜிபிஎம் மிஷனரி இயக்கத்தின் சார்பில் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்கிற நிகழ்வுக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடைசி கட்டளை மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தவர்களுக்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்று லூக்கா 24வது அதிகாரம் 46, 47 ஆகிய வசனங்களை அவர் சொல்லியிருக்கிறார். இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து ஒரு குழுவாக 70 பேர் கொண்ட ஒரு அமைப்பாக இந்திய நாட்டுக்கு நற்செய்தி அறிவிக்கிற பணியில் எஸ்எம்பிஎம் மிஷனரி இயக்கம் ஈடுபட்டிருக்கிறது. ஆண்டவரின் பெரிய கிருபையினாலே இதுவரையிலையும் செய்த ஊழியத்தின் விளைவாக சுமார் 740 கிராமங்களிலே முதல் தலைமுறை கிறிஸ்தவர்களாக சுமார் 7222 பேர் இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி ஆராதிக்கிறார்கள். பணிகளின் நடுவில் இதுவரையிலேயும் 55 கிராமங்களிலே ஆலயங்கள் கட்டியிருக்கிறோம். மீதமுள்ள இடங்களிலே வீட்டு திண்ணைகள் முற்றங்களிலே மக்கள் தேவனை ஆராதிக்கிறார்கள். அதே போல் நம்முடைய விசுவாசிகளுடைய குழந்தைகள் சுமார் 458 குழந்தைகள் நம்முடைய விடுதிகளிலே தங்கியிருந்து படிக்கிறார்கள். அதே போல் மணிப்பூர் கலவரத்தில் பாதிக்கப்பட்ட 58 குழந்தைகள் ஒரு விடுதியில் தங்க வைத்து ஒரு ரெசிடென்டல் ஸ்கூலாக அவர்களை நாங்கள் நடத்தி வருகிறோம். இவ்விதத்தில் இந்த ஊழியங்கள் நடந்து வருகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களில் நற்செய்தியை அறிவிக்கிறது தான் நம்முடைய பிரதான வேலை. கிராமங்கள், மலைகள், இன்னும் குக்கிராமங்கள், குகைகள், இப்படி ரோடில் வாழுகிறவர்களுக்கு இயேசு கிறிஸ்து ஒருவர் மூலமாக மட்டுமே பரலோகம் செல்ல முடியும். மேலே வானத்திலையும் கீழே பூமியிலையும் மனிதர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு இயேசுவின் நாமம் இல்லாதபடி வேறு நாமம் இல்லை என்று அப்போஸ்தலர் 4:12 எழுதியிருக்கிறது. இதை தெளிவாக சொல்கிற பணிகளில் ஈடுபட்டிருக்கிறோம். இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கும்போது அநேகர் விசுவாசித்து அவருடைய குடும்ப பிரச்சனைக்காக, சரீர நோய்களுக்காக ஜெபிக்க வருகிறார்கள். இப்படி ஜெபிக்கும்போது தீராத வியாதிகள் சுகமாகிறது. மருத்துவர்களால் கைவிடப்பட்ட பலர் உயிர் பெறுகிறார்கள். மரித்தோர் உயிர் தழுவது, முடவர்கள் நடப்பது, குருடர்கள் பார்வையடைவது, குஷ்டரோகிகள் சொஸ்தமடைவது என்று பணித்தலங்களில் அன்றாட நிகழ்வுகளாக நடந்து கொண்டிருக்கிறது. இதை பார்க்கிற மக்கள் இந்த இயேசு தான் ஆண்டவர், இவர்தான் என்னுடைய வீட்டுக்கு தேவை என்று சொல்லி அநேகர் மனம் திரும்பி இந்த சுவிசேஷத்தின் மேலே விசுவாசம் வைத்து வருகிறார்கள். அப்படி விசுவாசத்தை வைக்கிறவர்களுக்கு ஐயா எங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ரொம்ப விரும்பி கேட்பாங்க. அதுவும் மிகவும் தாமதம் பண்ணி அதன் பின்பு அந்த ஞானஸ்தானத்தை கொடுக்குறோம். கடந்த முறை நான் ஜார்க்கண்ட் போயிருக்கும்போது ராமர் அப்படின்னு சொல்லி ஒருவர் ஆலய பிரதிஷ்டை முடிகிற நேரத்தில் வந்தார். அவர் உடம்பு முழுவதும் அந்த காவி ட்ரெஸ் தான் இருந்துச்சு, ஜடாமுடி வேறு இருந்துச்சு. பேப்டிசம் நடந்துட்டு இருக்கும்போதே அவரும் உள்ளே இறங்கிட்டார். அப்புறம் வேறு என்ன சொல்கிறேன்னு தெரியல. அதனால் அவர்கிட்ட கேட்டோம், நீங்கள் இயேசுவை நம்புறீங்களான்னா, ஐயா நான் எல்லாம் நம்புகிறேன், எல்லாம் எனக்கு தெரியும், என்னுடைய எல்லா மந்திர புஸ்தகங்களையும் எரித்து விட்டேன், இயேசு எனக்கு வேணும்னு சொல்லி. கடைசியாக அவருக்கு வேறு வழி இல்லாமல் நம்முடைய அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்தில் பிலிப்பினிடத்தில் கந்தாக மந்திரி வந்து எனக்கு இங்கே தண்ணி ரெடியாக இருக்குது, நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு ஞானஸ்நானம் கொடுங்கல அவர் தண்ணியில் இறங்கிட்டார். அந்த சம்பவத்தை சொல்லி இப்படி தான் பேப்டிசம் கொடுத்தோம். ஆகவே விசுவாசித்து வருகிறவர்களுக்கு பேப்டிசம் கொடுக்குறோம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 65 பிள்ளைகள் நம்முடைய டியூஷன் சென்டருக்கு வந்து டியூஷன் கற்றுக்கொண்டு அதோடு கூட அவர்களுக்கு உணவு கொடுக்குறோம். சில நேரங்களில் ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுக்குறோம். இதுக்கெல்லாம் ஆசைப்பட்டு இந்த குழந்தைங்க வர்றாங்க. இப்போ சமீபத்தில் அதுக்காக ஒரு ஹால் ரெடி பண்ணி அந்த ஹால் மற்றும் அந்த குழந்தைகளுக்கு சாப்பாடு போடுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி இப்போ அது ஒன்று நடந்துகிட்ருக்கு. இதில் என்னென்னா நிறைய குழந்தைங்க இனிமேல் நாங்கள் பிட் பாக்கெட் அடிக்க போக மாட்டோம், இனிமேல் கஞ்சி அடிக்க மாட்டோம்னு சொல்லி அந்த பிள்ளைகள் பேரண்ட்ஸ்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, எங்களுக்கு வருமானம் இந்த குழந்தைங்க தானேன்னு சொல்லி அப்புறம் அவங்களுக்கு தனியாக ப்ரோக்ராம் பண்ணி அவங்கள சரியாக உணர வைக்க வேண்டியதாக இருக்குது. ஆக நம்முடைய முயற்சிகளை தேவன் கனம் பண்ணுகிறார். ஆகவே இந்த பரிசுத்தமான தேவனுடைய பணிகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணிடுங்க. அருமையானவர்களே, இந்த ஊழியத்தில் இதுவரையிலையும் 55 ஆலயம் கட்டி பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். இன்னும் நிறைய ஆலயங்கள் கட்டுமான வேலை நடந்துகிட்ருக்கு, பிரதிஷ்டை பண்ண வேண்டியிருக்கு. சமீப காலமாக பார்த்திங்கன்னா கட்டின ஆலயத்தில் போய் பூட்டு போடுறது, கோயில் ஆராதனை நடத்த விட மாட்டேங்கிறாங்க. அரசு அதிகாரிகளோடு இது குறித்து பேசிகிட்டு இருக்கோம். லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்லேயும் பேசிகிட்டு இருக்கோம். அவங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க,
சரியாயிரும். இப்போ கொஞ்சம் இந்த 2 முறமாக வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லி சரியாயிரும். ஆனால் நம்முடைய சட்ட வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆனால் எந்த இடத்துல கோயில் கட்டணும் இல்லைன்னா ஒரு சின்ன ஷெட்டு போட்டாலும் முறையாக டாக்குமெண்ட் முதல்ல ரெடி பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆகவே இனி வரும் காலங்களில் முறையான டாக்குமெண்ட்ஸை ரெடி பண்ணி அந்த இடத்துல ரிஜிஸ்டர் போர்டு வச்சு ஆராதனை நடத்தினா அப்படி வந்து பூட்டு போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்முடைய அட்வைஸ் கொடுக்குறாங்க. ஆக இதன் அடிப்படையில் அந்த லெட்டர் ஹெட்டில் லெட்டர் கொடுத்து அந்த போர்டு நேம் போர்டில் நம்முடைய ரிஜிஸ்டர் நம்பர் மத்திய அரசு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம், அந்த நம்பர்லாம் போட்டு செய்யணும். இதுக்காகவும் நீங்கள் ஜெபம் பண்ணிடுங்க. அன்புக்குரியவர்களே, இந்த மிஷினரி ஊழியத்தின் தேவைகளை சந்திக்கிறதுக்கு எழும்பி வாருங்கள். அருமையானவர்களே, உலக அளவில் மிஷினரி ஊழியம்னா நிறைய பேருக்கு இன்னும் தெரியாது. அது வந்து தேவையில்லாத காரியம் அப்படின்னு நினைக்காங்க. அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கொடுத்து போன கடைசி கட்டளையே மிஷினரி ஊழியம்தான். ஒரு குறிப்பிட்ட தேவைகளுக்காக தான் ஒவ்வொரு கிறிஸ்தவரோடும் நம்ம இருக்கிறோம். நீங்கள் இங்கிலாந்து மகாராணி அம்மா விக்டோரியா அம்மா இருக்கும்போது அவங்க நாடு பிடிக்கிறதுக்காக கப்பல் போகும். இப்போ அந்த அம்மா கேட்பாங்களா, கப்பலில் எல்லாமே ஏற்றிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும், எவ்வளோ பைபிள் ஏற்றுனீங்கன்னு சொல்லி. கடைசியாக கேட்பாங்களா, எத்தனை மிஷினரிஸ் உள்ள இருக்காங்கன்னு சொல்லி. அம்மா இது ரொம்ப தேடிட்டோம், மிஷினரியாக யாரும் ஒப்பு கொடுத்து வரல அப்படின்னா உடனே ஒரு ஆங்கிலிகேயன் அந்த இவங்க இருப்பாங்களா ஐயர்மார், அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் போட்டு நீ கொஞ்ச நாள் வேறு மிஷினரி வர்ற வரைக்கும் அங்கே போய் தங்கிடுன்னு சொல்லி அனுப்பி வைப்பாங்களாம். அப்படி தான் நம்ம நாட்டுக்கு கிறிஸ்டியன் ஸ்வாட்ஸ் என்ற ஒரு ரெவரண்ட் ஐயா இந்தியாவுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் மிஷினரியாக தான் வந்தார். அவர் தஞ்சாவூரில் வந்தார். அங்கே வந்து அவருடைய சேவையை பார்த்து தஞ்சாவூர் மன்னர் அவருக்கு பர்சனல் ஆலோசகரை வைத்து அதன் பின்பு அவர் திரும்பியே போகலை. ஏன்னா அவருக்கு இங்கே நிறைய மிஷினரி ஊழியம் தேவை இருக்குதுன்னு சொல்லி உட்காந்துட்டார். திருநெல்வேலியில் ஃபஸ்ட்டு பேப்டிசமே அவர் தான் கொடுத்தாரு. இப்படி அந்த மிஷினரி ஊழியத்துக்கு அவங்க அதிக முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இன்றைக்கி நம்முடைய திருச்சபைகளும் முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. கிறிஸ்தவர்களுக்கும் மிஷினரி பணின்றது ஏதோ ஏனோ தானோன்னு தான் இருக்குது. அருமையானவர்களே, நம்முடைய பிரதான பணி இதுதான். இதுக்காக ஜெபிச்சுடுங்க, இதில் எல்லாரும் பங்காளர் ஆகுங்க. அதோட உங்களுக்கு அறிமுகமானவர்களுக்கும் சொல்லுங்கள், இப்படி ஒரு டிவி ப்ரோக்ராம் ஓடுது, ரெவரண்ட் கோயில்ராஜ் வந்து மிஷினரி பணிகளை குறித்து பேசுகிறாரு, வந்து கேளுங்கன்னு சொல்லி சொல்லுங்கள். ஏன்னா மிஷினரி சரித்திரத்தை தெரியலைன்னா நம்ம எல்லாருக்குமே தரிசனம் இல்லாமல் ஆயிரம் பார்த்துடுங்க. பெஸ்ட்லி நியூபிகின் என்ற பேராயர் சொல்லும்போது சொல்கிறாரு, எங்கே மக்கள் நாகரிகமாக இருக்காங்களோ, எங்கே நல்லா ட்ரெஸ் பண்ணி நல்லா படித்து உயர்ந்த கல்வியோட உயர் அந்தஸ்தில் இருக்காங்களோ அந்த பூமியை கொஞ்சம் தோண்டி பாருங்கள், அங்கே மிஷினரியோட எலும்பு கூடு இருக்கும்னு சொல்கிறாரு. அப்படின்னா அந்த மிஷினரி பணிக்கு இருக்கிற முக்கியத்துவம் தான் சரித்திர முன்னேற்றம் பார்த்துக்குங்க. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு கல்லூரிகள், பள்ளிக்கூடங்கள், ஆஸ்பத்திரி இது எல்லாமே எப்படி வந்துச்சு, நிறைய ஆராய்ச்சி நிலையங்கள் எல்லாமே மிஷினரியில் வந்து ஆரம்பித்தாங்க. நம்ம நாட்டுக்கு இன்னும் நிறைய தேவை. 4 லட்சம் கிராமங்கள் ஆலயம் இல்லையே, இன்னும் 98% மக்களுடைய முழங்கால்கள் முடங்கலை. மதமாற்ற பணியில் நம்ம செய்கிறது. நம்ம நாட்டுக்கு தேவையான காரியங்களை செய்கிறோம். வேதனையோட வலியோட, ஜாதகம் சரியில்லை நான் சாகணுமா, இப்படி எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா? அருமையானவர்கள், இவர்களுக்கு உங்கள் கடன் பிரச்சனைக்கு ஒரு விடுதலை கொடுக்குற ஒரு இயேசு இருக்கிறார், வாங்க அவர்கிட்ட ஜெபிப்போம். அன்புக்குரியவர்களே, நிறைய சாட்சிகள் வைத்திருக்கிறேன். இப்படி இந்த விடுதலையின் ஊழியத்தை நம்ம முறையாக செய்கிறதுக்காக நீங்கள் ஜெபிச்சுக்குங்க. ஒரு மிஷினரி ஸ்பான்சர்ஷிப் வந்து 3000 ரூபாய். நிறைய மிஷினரிஸ் அப்ளிகேஷன் வச்சுருக்கோம். இது மாதிரி ஆதிவாசி குழந்தைகள் படிக்க வைக்கிறது ஒரு பகுதி 600, முழுமையாக பொறுப்பெடுத்து 1200. மிஷினரியுடைய குழந்தைகளுக்கு 1000 ரூபாய் வாங்குகிறோம். கிராமங்களில் ஆலயங்கள் கட்டுறதுக்கு 7 லட்சம், 5 லட்சம், 3 லட்சம்னு வாங்குகிறோம். கச்சா ஆலயம் 2 லட்சம் ரூபாய் கட்டுறோம். ஜெபிச்சுக்குங்க. உங்கள் வசதிக்கு ஏற்ப வாங்க. 3 மாதத்துக்குள்ளே கட்டி எங்கே கட்டியிருக்கோன்னு முடிச்சிடுவோம். அருமையானவர்களே, நம்ம ரிட்டையர்ட் ஆகும்போது இல்லை நம்ம குடும்பத்தில் பெரியவர்கள் சேர்த்து வைத்திருந்த சொத்தை நமக்கு பிரித்து கொடுக்கும்போது அதில் ஒரு பகுதி மூத்த மகன் இயேசு கிறிஸ்து எங்கள் குடும்பத்தில் அவருக்குன்னு ஒரு பங்கு இப்படி எடுத்து வச்சு ஆலயம் கட்டுங்க. அது நம்ம குடும்பத்துக்கு, நம்முடைய தலைமுறைக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் பார்த்துக்குங்க. என் அன்புக்குரியவர்களே, இந்த ஊழியத்தை தொடர்ந்து நீங்கள் உங்கள் ஜெபத்தினாலும் உங்களுடைய முயற்சினாலும் ஆதரியுங்கள். நம்முடைய இந்திய நாட்டுக்குள்ளே 2031 ஆண்டவர் சுத்தமாக இருந்தால் எங்கள் மூலமாக குறைஞ்சது 10,000 கிராமங்களில் சபை உருவாக்கப்பட்டு 1000 கிராமங்கள்லையாவது ஆலயங்கள் இருக்கணும்னு சொல்லி நாங்கள் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அருமையானவர்களே, இந்த பணியில் உங்கள் பங்கு என்ன, உங்களுடைய தரிசனம் என்ன அப்படிங்கிற யோசித்து பாருங்கள். மிஷினரிகள் நிறைய பேருக்கு மோட்டார் சைக்கிள் கிடையாது. நம்ம ஊர் மாதிரி அங்கே பஸ் வசதியாக இருக்காது. நடந்து எவ்வளோ தூரம் தான் போவாங்க இல்லையா? அதனால் மோட்டார் சைக்கிள் தேவை. சமயத்தில் ஒரு போலீஸ் ஆஃபீஸரையும் கூப்பிட்டாரு, தம்பி என் குடும்பத்து சார்பில் ஒரு மோட்டார் சைக்கிள் வாங்கி தரேன்னு. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. தேவைகளை சந்திக்கிறதுல ஆண்டவர் இப்படி பலரை எழுப்புகிறார்.
மோட்டார் சைக்கிள் வாங்குவதற்கு திட்டமிடுங்கள். அருமையானவர்களே, நம்முடைய இந்த நாட்டில் ஒவ்வொரு மாதமும் 300லேருந்து 500 பேருக்கு பேப்டிசம் கொடுக்குறோம். குறைஞ்சது ஒரு 12லேருந்து 15 கிராமங்களில் சபைகள் வருகிறது. இதில் நாமும் பங்காளராக உங்களுடைய பங்கு என்ன அப்படின்றத யோசித்து பாருங்கள். நம்ம ஊரில் இருக்கிற ஒரு ஆலயம், ஒரு ஆலய மணி ஓசை, ஒரு ஆராதனை, ஒரு அலங்கரிப்பு ஜனங்களுக்கு தெரியவே தெரியாது. நம்ம நாட்டில் நம்ம போய் அதெல்லாம் செய்த தான் தெரியும் பார்த்துடுங்க. என் அன்புக்குரியவர்களே, இதில் செய்கிறதுல தான் லூக்கா 15:10 எழுதியிருப்பாருங்க, மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். ஆகவே அன்புக்குரியவர்களே, நம்ம எல்லாரும் மூலமாக பரலோகத்தில் மாபெரும் மகிழ்ச்சி உண்டாயிருக்கணும்னா நம்ம எல்லாரும் இதில் பங்கெடுப்போம். அன்புக்குரியவருடைய வங்கி எண்ணை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நெகேமியா நியூ ஜென்ரேஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட் NGPM, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, சென்னை திருவஞ்சேரி பிரான்ச். அக்கௌண்ட் நம்பர் 42 17 80 20 691. IFSC கோட் SPIN 0061767. அதே போல் சால்வேஷன் மிஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட் SMPM, கனரா பேங்க், சென்னை சாலையூர் பிரான்ச். அக்கௌண்ட் நம்பர் 12 00 34 54 94 90. IFSC கோட் CNRP 0005652. எங்களுடைய தொலைபேசி எண் 9447375550 9043867550. சென்னை தாம்பரத்தில் எங்களுடைய பதிவு அலுவலகம் இருக்கிறது. நம்பர் 2 MGR தெரு, பதுவஞ்சேரி, சென்னை 126. எங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அருமையானவர்களே, பொதுவாக அக்டோபர் மாதம் பிறந்துட்டா திருச்சபையின் சீர்திருத்தங்கள் குறித்து சபைகளிலே தியானிப்பார்கள். அன்புக்குரியவர்களே, சீர்திருத்தம் என்பது ஒரு காலகட்டத்தோடு முடிஞ்சு போன ஒரு காரியம் கிடையாது. அது ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே நடக்க வேண்டிய ஒரு காரியம் பார்த்துக்கு. ஏன்னா நம்ம எல்லாருமே சீர் பொருந்தும்படி தான் இந்த வேதம் நமக்காக எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த வேதத்தை முறையாக நம்ம படிக்க நம்ம வாழ்க்கை சீர்திருத்தம் வரும். அப்படின்னா சபை என்பதும் சீர்திருத்தம் செய்கிறதற்கு வேதத்தை சரியாக போதிக்கிறது சபையினுடைய ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு பார்த்துக்குங்க. என் அன்புக்குரியவர்களே, சமீபத்தில் இந்த பத்திரிக்கைலாம் எழுதியிருக்கோம். சமீபத்தில் பார்த்திங்கன்னா ஒருத்தர் ரொம்ப அலங்கோலமாக, அவருக்கு நம்பிக்கை இல்லாமல் இனி எனக்கு என்ன வாழ்க்கை அப்படி இருக்கும்போது திடீர்னு அன்னைக்கு ஆராதனை எட்டி பார்த்துருக்கிறாரு. அங்கே நடந்த நிகழ்வுகளுடைய மனசை தொட்டு இன்றைக்கு சபைக்குள்ளே வந்தார். நடந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உடைந்து போய் கிடந்த அவர் இனி ஏன் இப்படி இருக்கணும் அப்படின்னு நினச்சி தற்கொலைக்கு முயன்ற அவர் இப்போ ஒரு புதிய மனிதனாக மாற்றப்பட்டு, அது மாத்திரம் இல்லை, அவருடைய இந்த பழைய பழக்க வழக்கங்கள், குடிக்கிறது, கஞ்சாடிக்கிறது எல்லாம் மாறி இருக்குது. என் அன்பானவர்களே, இந்த சீர்திருத்தம் இது தனி மனித வாழ்க்கையிலையும் சரி, இது மாதிரி சபை சீர்திருத்தம் ரொம்ப அவசியம் தேவை. இன்றைக்கும் பாரம்பரியம் நிறைய இடங்களில் தலைவிருந்து ஆடுது. என் அன்புக்குரியவரில் பெந்தகோஸ்து சபைகள்லேயும் பாரம்பரியம் இருக்குது. நம்முடைய மெயின்லைன் சர்ச்சஸ் TLC, இன்னும் அப்புறம் CSI, மெத்தடிஸ்ட், இங்கேயும் பாரம்பரியம் இருக்குது. என் அன்புக்குரியவர்களே, இந்த பாரம்பரியம் நிறையா தேவை தான். ஆனால் நம்முடைய காலத்துக்கு ஏற்ப எது தேவை, எது தேவையில்லாதது அப்படிங்கிறத நம்ம யோசிக்க வேணும் பார்த்துக்குங்க. என் அன்புக்குரியவரில் ஆரம்ப நாட்களில் பார்த்திங்கன்னா உலக அளவில் கத்தோலிக்க கூட்டமைப்பு அப்படின்ட்டு தான் உருவாச்சுது. அது எப்படி உருவாச்சுன்னு பார்த்திங்கன்னா, ஆண்டவர் பேதுருட்ட சொன்னார் இல்லையா, மத்தேயு 16 அதிகாரத்தில், இந்த திருச்சபையை பேதுருவாகிய உன்மேல் பாறை உன் மேலே தான் நான் கட்டி எழுப்ப போகிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அப்போ கிறிஸ்தவங்களாம் என்ன நினச்சிட்டாங்கன்னா, அந்த திருச்சபையின் தலைவராக பேதுரு இருந்தார், அவர் மூலமாக தான் சபர் கட்டி எழுப்புதுன்னு சொல்லி பேதுருடைய ஸ்தானத்தில் போப்பாண்டவரை வைக்க ஆரம்பித்தார்கள். இது உலக அளவில் உலக கூட்டமைப்பு கத்தோலிக்கம் என்று சொல்லி உருவானாருக்கு. கேத்தலிக் என்பது ஒரு லத்தீன் வார்த்தை. இந்த லத்தீன் வார்த்தையினுடைய பொருள் பார்த்திங்கன்னா உலக அளவிலான ஒரு குடும்பம் என்று பொருள். நல்ல அர்த்தம் தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இந்த கத்தோலிக்கத்தில் என்ன நிறைய பாரம்பரியங்கள் உள்ளே புகுந்துருச்சு. ஏன்னா ஜனங்க தங்களுடைய தேவைகளுக்காக, தங்களுடைய பிரச்சனைகளுக்காக, விடுதலைக்காக அந்த பாதிரிமாரை சந்திக்கும்போது அவங்க சொல்கிற காரியங்கள் இருக்கு இல்லையா, இது இந்த பாதிரிமாரை தவறாக நடத்துச்சு. ஆக இதுக்கு ஒரு ஒழுங்கு ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி வரும்போது பாவ மன்னிப்பு சீட்டு அப்படின்னு சொல்லி விற்க ஆரம்பித்தாங்க. விபச்சாரம் பண்ணிட்டா 500 ரூபாய் பாவ மன்னிப்பு சீட்டு வாங்கணும். குடும்பத்தில் பிரச்சனை, மனைவி அடிச்சிட்டோன்னா 100 ரூபாய்க்கு வாங்கணும். குடும்பம் பிரிவினை ஆயிடுச்சு, அதாவது விவாகரத்து ஆயிடுச்சுன்னா
அதுக்கு ஒரு 700 தள்ளுபடி சீட்டு வாங்கணும். இப்படி பாவ மன்னிப்பு சீட்டு அவங்கவங்க வசதிப்படி விற்க ஆரம்பித்தாங்க. என் அன்புக்குரியவர்களே, இதில் பணக்காரங்க தொடர்ந்து தவற பண்ணுறது, பாவ மன்னிப்பு சீட்டு வாங்குறது, இப்படி நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இது வேதாகமத்தில் எங்கேயுமே அப்படி பாவ மன்னிப்பு சீட்டு எழுதப்படலை. இதெல்லாம் பார்த்து தான் நிறைய பேர் சிந்திக்க ஆரம்பித்தார்கள். என் அன்புக்குரியவர்களே, இந்த கிறிஸ்தவ மார்க்கம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இது 100% பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலின் மேலே விசுவாசத்தினாலே கட்டப்பட்ட ஒரு குடும்பம் பார்த்துடுங்க. இதுதான் திருச்சபை, விசுவாசத்தினாலே கட்டப்பட்ட குடும்பம். இந்த விசுவாசத்தினாலே கட்டப்பட்ட இந்த ஒரு குடும்பத்தை உலக அளவில் யாராலும் கை வைக்க முடியல. ஏன்னா ஆண்டவர் ஏற்கனவே அந்த பேதுருவனுடைய சொல்லும்போது, பேதுருவாக இருக்கிறார், இந்த திருச்சபை இதில் கட்டுவேன்னு சொல்லும்போது, பாதாளத்தின் திறவுகோள்கள் இந்த திருச்சபை மேற்கொள்ள முடியாது அப்படின்னார். அப்படின்னா சாத்தானின் அட்டகாசங்கள், பொல்லாத மனிதர்களுடைய பயமுறுத்தல்கள். இந்த ஊரில் தான் கிறிஸ்தவங்களே இல்லையே, நீ ஏன் இந்த ஊரில் கோயில் கட்டுறேன்னு சொல்லி நிறைய இடங்களில் கோயில் கட்டுற நிறுத்துறாங்க. அப்புறம் கோயில் கட்டின கோயிலை பூட்டு போடுறாங்க, மெமரி ஸ்டோனை உடைக்கிறாங்க. என் அன்புக்குரியவர்களே, கொஞ்சம் கவனித்து பாருங்கள். ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன? பாதாளத்தின் திறவுகோள்கள் இந்த திருச்சபை மேற்கொள்ள முடியாது. அதுதான் உண்மை. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி பாரம்பரியத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ளாக இருந்து ஒவ்வொருவரும் வெளியே வரணும். அது மாத்திரம் இல்லை, இந்த விசுவாசத்தின் பார்வை இருக்குது பார்த்தீங்களா, இந்த கோயிலை உடைச்சா இதை விட பெரிய கோயில் கட்டுவோம். ஆமாம், அப்படி தான் இதுவரை ஓடிட்டுருக்கு. என் அன்பானவர்களே, 10 கோயில் உடைச்சா 50 கோயில் கட்டுவோம். அருமையான, இது ஒரு வைராக்கியமான போட்டிலாம் கிடையாது. அந்த காலத்தில் ராஜாஜி நம்ம ஊரில் இருந்தார், ஒரு பெரிய மூதறிஞர்னு சொல்லுவாங்க. அவர் சொல்லுவாராம், கிறிஸ்தவர்களை அப்படியே விட்டுருங்க, நீங்கள் அவங்கள போய் ஏதாவது பண்ணிங்கன்னா அவங்க ரொம்ப வேகமாக வளர்ந்துருவாங்கப்பா அப்படிம்பார். அவர் பெரிய அறிஞர் பெற்றுடுங்க. சொல்லுவார், இந்த மூட்டை பூச்சி இருக்குல்ல, அதை அப்படியே தண்ணிக்குள்ளே போட்டால் அது செத்து போயிடும், அது வாழ்க்கை முடிஞ்சிடும். மாற அவசரப்பட்டு நசுக்கி விட்டோம், அதில் இருக்கிற ரத்தத்தில் ஒரு 1000 மூட்டை பூச்சி வந்துடும் அப்படிம்பாங்க. அதே மாதிரி நசுக்கணும்னு நினச்சாலே இது டயாஸ்பரா அப்படின்வாங்க. அப்படின்னா வெடித்து சிதறிடும் பார்த்துடுங்க. என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நம்ம நாட்டில் அப்படி தான் நடந்துகிட்ருக்கு. இயேசு சொன்னார், பாதாளத்தின் திறவுகோள்கள் இந்த திருச்சபையை மேற்கொள்ள முடியாது. என் அன்பானவர்களே, யாரெல்லாம் நாங்கள் டெய்லி ஜெபம் பண்ணுறோம், என்ன ஜெபம் பண்ணுறோம்? யாரெல்லாம் இந்த சபையை பூட்டுறதுக்கு வந்தானோ, யாரெல்லாம் இந்த கல்லை உடைச்சானோ, யார் சபையை கட்டக்கூடாது அப்படின்னு நிறுத்தி வச்சுருக்கானோ, கோயில் நடந்திருக்கும் போதே உள்ளே தகராறு பண்ணுறானோ, அவன் ரட்சிக்கப்படணும், அவன் நரகம் போகக்கூடாது, அவனை மாற்றணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுறோம். என் அன்பானவர்களே, இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னொரு நடந்த சம்பவத்தை சொல்கிறேன் பாருங்கள். அவருக்கு அந்த ஊரில் கிறிஸ்டின்ஸே கிடையாது, அதனால் இந்த ஊரில் வேறு மார்க்கத்தை வரவிட மாட்டேன்னு போர்டை வர வச்சுட்டாரு. என் அன்புக்குரியவர்களே, இப்படி இருக்கையில் அவருக்கு திடீர்னு உடல் முழுவதும் ஒரு அதிர்வில் அப்படியே அது செயல்பட முடியாமல் ஒரு பேரலைஸ் ஆகி கை காலெலாம் விழுந்து போச்சு. ஆக அந்த ஊருக்கு யாரும் சுவிசேஷம் சொல்ல போல அப்படி தான் இருந்தார். நிறைய செலவு பண்ணி சீரழிஞ்சு கிடக்கிறாரு. கடைசியாக பக்கத்து கிராமத்தில் விபிஎஸ் வைத்திருக்கும்போது, இங்கே வாங்க அந்த குழந்தைகள்லாம் வர்றாங்க, விபிஎஸ் படிக்கிறாங்க. படித்து முடிச்சுட்டு கடைசி நாளில் எல்லாருக்கும் யாருங்கிறவங்க புதிய ஏற்பாடு எடுத்துகிட்டு போங்கன்னா, அந்த குழந்தை 10th படிக்கிறவா ஒரு பைபிள் எடுத்துகிட்டு போயிட்டான். அருமையானவர்களை வீட்டில் போய் டெய்லி வாசிக்கிறான். ஒரு நாள் அப்பாட்ட சொன்னார், அப்பா பாருங்கள், உங்களுக்கு இருக்கிற இந்த முடவத்தனத்தை மாற்றணும்னா சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் இயேசுவால் மாத்திரம்தான் முடியும். ஆகவே இந்த இயேசுவால் நான் சொல்கிறேன், நீங்கள் எழுந்து நடவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மார்க் 2வது அதிகாரத்தில் அந்த பிறவிலேயே ஒருவன் முடவனாக இருந்தவன் எழுந்து நடக்கப்பட்டதை வாசிக்கிறோம். அவள் வாசிக்கும் போதே அவர் சொல்கிறார், எம்மா நீ வாசிக்கும் போது உடம்புல புல்லரிக்குது, ஏதோ நடக்கிற மாதிரி இருக்குது, உனக்கு இந்த பைபிளை யார் கொடுத்தா? அந்த அண்ணா நீ கூப்பிட்டு வரையான்னு சொல்லி. ஆக மிஷினரி அண்ணா வர சொல்லி அவருக்கு ஜெபம் பண்ணேன். அன்றைக்கி ராத்திரி பார்த்திங்கன்னா வழக்கமாக பாத்ரூம் போகிறதுக்கு மகளை கூடுவார். இன்றைக்கி அவரே நடக்கிற மாதிரி ஒரு கனவு. ஆகவே எழுந்து காலை தீக்கிட வைக்கிறார், கால் பலம் கொண்டு விட்டது. என் அன்புக்குரியவர்களை, இதுதான் விசுவாசம். பார்த்துக்குங்க, இந்த பாதாளத்தின் திறவுகோள்கள் மேற்கொள்ள முடியாதுன்னு சொன்னார், அது இதுதான். இப்போ என்ன, அதே கிராமத்தில் 25 பேர் கொண்ட சபை, சரிதானா? இப்படி நிறைய விளக்கங்கள் சொல்லிடுவோம். என் அன்பானவர்களே, விசுவாசம், இந்த கிறிஸ்தவம் என்பது விசுவாசம். பார்த்துக்குங்க, ரோமர் 1வது அதிகாரம் 17வது வசனத்தில் எழுதியிருக்கிறது, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். என் அன்பானவர்களே, விசுவாசமே கிறிஸ்தவம். அருமையான கத்தோலிக்கம் என்பது உலக பிரகாரமான ஒரு பெரிய கூட்டமைப்பு. இதனுடைய தலைநகர் ரோம். அருமையானவர்களே, இந்த ரோம் ஒரு தனி நாடு, வத்திக்கான் நாடு, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆகவே அந்த வத்திக்கான் நாட்டின் தலைவர் தான் போப் ஆண்டவர். அப்படி அதனால தான் எந்த நாட்டுக்கு வந்தாலும்
அந்த நாட்டின் பிரசிடெண்ட் அவரை போய் வரவேற்பார் பெற்றுடுங்க போப்பாண்டவர். ஏன்னா ஒரு நாட்டு தலைவர் அவர். அப்படியாக ஒரு நாட்டு தலைவராக அவர் வரவேற்பார்கள். அங்கே இந்த போப்பாண்டவருடைய வீடு இருக்குல்ல, அவர் குடியிருக்கிற இடம், அவர் கல்யாணம்லாம் பண்ணியிருக்க மாட்டார். ஆனால் வீடு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அரண்மனை. அந்த காலத்தில் கான்ஸ்டன்டன் என்ற ஒரு பெரிய அரசர், ரோம சக்கரவர்த்தி அவர் வந்து போப்பாண்டவருக்கு அதை கிஃப்டை கொடுத்துட்டு போயிட்டார். ஏன்னா அவருக்கு இயேசு உலக அளவிலான கடவுள். இந்த உலக அளவிலான கடவுளை எல்லாரும் வழிபடணும் அப்படின்னா உலக அரசு இங்கே தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மனசில் வச்சு போப்பாண்டவர்கிட்ட அந்த வீட்டை விட்டு போயிட்டார். விட்டு போய் அப்புறம் அவர் கான்ஸ்டன்டினோபிள் அப்படிங்கிற இடத்துல இன்னொரு அரண்மனை கட்டினார். அது அடுத்த கதைன்னு வைங்க. என் அன்புக்குரியவர்களை இப்படி தேவனுடைய பிள்ளையை எல்லா விதத்திலையும் கனம் பண்ணி உலக அளவிலான ஒரு ஆட்சியாக உருவானது. இந்த கத்தோலிக்கத்தில் காலப்போக்கில் என்னாச்சுன்னா, இந்த கத்தரோட ஜபம் இருக்குது பார்த்தீங்களா, அதை அந்த பாசிமணியை வச்சுக்கிட்டு உருட்டி 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 முழங்கால நின்று 100 தடவை சொல்லுவாங்க. அது நல்லது தான், அவங்க சொல்லட்டும். அப்புறம் கழுத்தில் வேற ஒரு கயிறு, அப்புறம் இங்கே ஒரு இது கட்டிக்கிடுவாங்க. அப்புறம் அங்கே கோயிலுக்கு போனால் மரியாள் மூலமாக விசுவாசிக்கிறேன் அப்படின்னு மரியாள்கிட்ட ஜெபம் பண்ணுவாங்க. நான் மரியாள் அம்மாவை தரக்குறைவாக சொல்லலை, அம்மா ரொம்ப மதிக்கப்பட வேண்டியவங்க. ஆனால் மரியாள் மூலமாக கேட்கிறோம் பிதாவே அப்படின்னு சொல்லி பைபிளில் எங்கேயும் எழுதப்படலை. இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம், என் நாமத்தினாலே எவைகளை கேட்டாலும் உங்களுக்கு தருவேன் அப்படி தான் பைபிள் எழுதியிருக்க தவிர மரியாள் மூலமாக கேளுங்க, யோசேப் மூலமாக கேளுங்க, புனிதர்கள் மூலமாக கேளுங்க அப்படின்னு எழுதலை. எல்லாம் புனிதர்கள். அருமையானவர்களே, நீங்கள் பரிசுத்தமாக ஆழ்ந்தீங்கன்னா நீங்களும் புனிதர்கள் தான், அதுக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. ஆக ஒரு சிலர்கிட்ட மாத்திரம் தேவன் அந்த வல்லமையை கொடுக்கவில்லை. என் அன்புக்குரிய இப்படி ரோம சக்கரவர்த்திகள் மூலமாக இப்படி உருவாக்கப்பட்டு இந்த போப்பாண்டவருடைய ஒரு அரசரை நியமிக்கிறது. அப்புறம் காலப்போக்கில் என்னாச்சுன்னா, இவர் நினச்சா ஒரு ஆட்சியை, ஒரு அரசரை தள்ளிடுவார். அந்த அளவுக்கு இவங்க வந்து தங்களுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்த ஆரம்பித்தார்கள். 1518 வரையிலும் பார்த்தீங்கன்னா உலக அளவிலேயே போப்பாண்டவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் வேத வாக்கு. ஏன்னா யார் கையிலும் அப்போ பைபிள்லாம் கிடையாது. ஏன்னா அவங்க மட்டும்தான் பைபிளை வந்து ஒரு பெரிய சங்கிலி போட்டு கட்டி வச்சுருப்பாங்க. அந்த ஆராதனை நேரத்தில் ஒரு போர்ஷனை கொண்டு வந்து வாசிப்பாங்க, மறுபடியும் அங்கே வச்சு பூட்டி வச்சுருவாங்க. ஜனங்க கையில் பைபிள் கிடையாது. ஆக ஜனங்க கையில் பைபிள் கிடையாது, இவங்க சொல்கிறது தான் வேத வாக்கு. அதே காலகட்டத்தில் தான் கலிலேயா அப்படின்றவர் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் என்ன பண்ணாருன்னா, இந்த பைபிளில் யோபு புஸ்தகத்தில் எழுதியிருக்கு, தேவன் பூமியை அந்தரத்திலே தொங்க விட்டார் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் நம்ம பூமியில் தானே இருக்கோம்னு சொல்லி. ஆனால் உண்மை என்னென்னா, தேவன் இந்த பூமியை அந்தரத்தில் தொங்க விட்டுருக்கிறார். இதுதான் உண்மை. பார்த்துட்டு அதனால தான் பூமி பார்த்தீங்கன்னா உருண்டையாக நமக்கு காட்டுவாங்க. அது சுற்றிக்கிட்டே இருக்குது. பார்த்துடுங்க, நம்ம ஒரு இடத்துல தான் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அது சுற்றிக்கிட்டே இருக்குது. அப்படி சுற்றினா தான் கால சூழ்நிலைகள் மாறுறது, நமக்கு வேண்டிய சூரிய வெப்பங்கள் கிடைக்கிறது, பகல் இரவு அப்படி வருது. பார்த்துடுங்க அருமையானவர்களே, நீங்கள் லண்டன் போனீங்கன்னா நம்மளை விட 4 hours வந்து அவங்க பேக்கில் இருப்பாங்க. இப்போ உதாரணமாக காலைல 12 மணி வைங்களேன், அவங்க காலையில் 7 மணியாக இருப்பாங்க. பார்த்துடுங்க. இப்படி அருமையானவர்களே, அந்த கால சூழ்நிலை ஒவ்வொரு இடங்கள்லையும் ஒவ்வொரு விதமாக அது மாறுகிறது. இதுதான் உண்மை. இதை கலிலேயா சொன்னாருங்கிறதுக்காக இவர் தெய்வ தூஷணம் சொல்லிட்டாரு, அவரை சபைக்கு புறம்பாக்குங்கள்னு சொல்லி கடைசியில் அவருக்கு மரண தண்டனை போட்டாங்க. என் அன்பானவர்களே, இப்படி அறிவு வளர்ச்சியையும் தடுக்க ஆரம்பித்து விட்டார்கள் காலப்போக்கில். இப்படி போயிட்டு இருந்த நேரத்தில் தான் அன்பானவர்களே, பிரான்ஸ் மன்னன் நெப்போலியன் ஒருத்தர் சொல்லுவாங்கள்ல, நெப்போலியன் பர்னபாஸ், அவர் வந்து கேத்தலிக்ஸு. இப்போ பிரான்ஸில் நிறைய கேத்தலிக்ஸ் தான். ஆனால் அவர் என்ன பண்ணார், ஆட்சி என்பது வேறு, மதங்கிறது வேறு. ஆகவே எனக்கு மகுடம் சூட்டுறதுக்கு இந்த போப்பாண்டவர் வர வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி அந்த மகுடம் சூட்டும் விழாவில் அவரே தூக்கி தன்னுடைய மகுடத்தை தலையில் வைத்து கொண்டார். இது காலப்போக்கில் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி, பெரிய நீதிபதி, நாட்டு தலைவருக்கு அபிஷேகம் பண்ணி வைப்பார். அப்படி தான் நம்ம நாட்டில் இப்போ ஜனாதிபதி பண்ணி வைக்கிறோம். ஆனால் அன்னைக்கு நெப்போலியன் பர்னபாஸ் இது பண்ணது வந்து போப்பாண்டவருக்கு ரொம்ப எரிச்சலாகி கடைசியில் அவர் வந்து அரச பதவியில் இருந்து துரத்தும் போது அவர் என்ன பண்ணுறாரு, அரச பதவிக்கும் ஆட்சிக்கும் சம்மந்தம் இல்லை, இந்த போப்பாண்டோட ஆட்சியை எங்களுடைய பிரான்ஸ் நாட்டில் இருக்கக்கூடாது அப்படின்ட்டார். என் அன்புக்குரியவர்களே, இதை தொடர்ந்து இங்கிலாந்தில் பார்த்திங்கன்னா ஜார்ஜ் மன்னர்கள் இருந்தார்கள். இந்த ஜார்ஜ் மன்னர்கள் இந்த பிரான்ஸ் மன்னனை தொடர்ந்து கொஞ்சம் புரட்சியெல்லாம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு உள்ள. கடைசியாக இந்த ஜார்ஜ் மன்னர்கள் இந்த போப்பாண்டவருடைய நிறைய ஆர்டர்களை பின்பற்ற மறுத்து விட்டார்கள். அது மாத்திரம் இல்லை என் அன்புக்குரியவர்களே, அந்த நாட்களில் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஆவிக்குரிய புரட்சி ஏற்படப்பட்ட ஒரு காலம். ஆகவே இந்த ஜார்ஜ் மன்னர்கள் என்ன சொல்லிட்டாங்க, போப்பாண்டவருடைய ஆட்சி எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி முதல்ல உலக அளவில் இன்றைக்கி ஆங்கிலிக்கன் சபைன்னு சொல்லி சொல்கிறோம்ல, அது இங்கிலாண்டில் ஆரம்பிச்சு. அதனால தான்
ஆங்கிலிக்கேயன் சபை என்று சொல்லி எழுதுகிறது. என் அன்பானவர்களே, இப்படிப்பட்ட காலகட்டங்களில் லத்தீன் மொழியில் இருந்த வேத புஸ்தகத்தை ஜான் விக்லிப் என்ற ஒரு தேவனுடைய மனிதர், இவர் அந்த வேத புஸ்தகத்தை எல்லாம் படித்தார். ஏன்னா லத்தீன் மொழி படித்தார். அதில் அந்த ரோமர் 1:17 இருக்குது பார்த்தீங்களா, அது அவருடைய ஹார்ட்டில் ரொம்ப ஆழமாக பிடிச்சிருச்சு. விசுவாசம்தான் வாழ்க்கை. ஆக இந்த விசுவாசம்தான் இந்த பைபிள். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னுடைய பாவங்களெல்லாம் நீக்கிவிட்டது, கழுவிவிட்டது என்பது ஒரு விசுவாச வார்த்தை. என் அன்புக்குரியலே, கிறிஸ்தவமே விசுவாசம்தான். இயேசு மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்தார் என்பது நடந்த நிகழ்வு. ஆனால் இதுவே ஒரு விசுவாசம். என் அன்புக்குரியலே, இந்த விசுவாசத்தை மையப்படுத்தியிருக்கணும், இந்த வேதம் எல்லார் கையில் இருக்கணும்னு சொல்லி லத்தீன் மொழியிலிருந்து அதை அவர் ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்ப்பு பண்ணார். இப்படி லத்தீன் மொழியிலிருந்து ஒரு மொழிபெயர்ப்பு பண்ணது பிறகு அதை நிறைய பேர் கேட்க ஆரம்பித்து நிறைய பேர் கர்த்தருடைய பிள்ளைகளாக எழும்ப ஆரம்பித்து விட்டார்கள். அவருடைய சீசனாகிய ஜூங்லி ஜான் விக்லிப் என்பவர், இது ஒரு ஜூங்லி என்பவர், ஜான் ஹஸ் என்பவர்கள் இந்த வேதத்தை போதித்ததற்காக சேப்பல்லையே தீ வச்சு கொடுத்துப்பட்டு. என் அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட காலகட்டங்களில் தான் இந்த நசுக்க உலக அளவில் மாபெரும் புரட்சியாக எழும்பி வந்தது. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, 15ஆம் நூற்றாண்டில் என்னைக்கு இந்த வேத புஸ்தகம் நிறைய பொதுமக்களுடைய கையில் ஆங்கில மொழியில் கிடைக்க ஆரம்பித்ததோ, அன்னைக்கு உலக அளவில் அடிமைத்தனம் போனோம், விடுதலை உணர்ச்சி என்பது ஏற்பட ஆரம்பித்தது. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேதத்தை நீங்கள் படிக்க படிக்க அடிமைத்தனத்தில் இருக்க மாட்டீங்க, பாரம்பரியத்தில் இருக்க மாட்டீங்க, மாறாக விசுவாசத்தினாலே என்று மாறி விடுவீர்கள். நீங்கள் ஜெபிக்க ஆரம்பித்து விடுவீர்கள். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு வேண்டிய காரியங்களை ஆண்டவரிடத்தில் ஆலோசனை கேட்க ஆரம்பித்து விடுவீர்கள். ஆகவே என் அன்பான வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் யாருக்காவது அடிமைகளாக இருந்தீங்கன்னா அதிலிருந்து வெளியே வாங்க. நிறைய பேர் இன்றைக்கு கிறிஸ்தவ உபதேசத்துக்கு அதாவது அடிமைகளாக இருக்காங்க. சபையில் இருக்கிற டாக்டரின்ஸுக்கு அடிமையாக இருக்காங்க. என் அன்புக்குரியவர்களே, இந்த வேதத்துக்கு மாத்திரம் அடிமையாக இருங்க. எந்த ஒரு சபையினுடைய அந்த டாக்டரின்ஸுக்கு அடிமையாகிறாதீங்க தயவுசெய்து. ஏன்னா வேத வசனம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற அத்தனை காரியங்களும் நமக்கு அவசியம் தேவை. ஆகவே இவைகளை பின்பற்றுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். எங்கள் பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, இன்றைக்கு வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். கிறிஸ்தவ மார்க்கம் என்பது விசுவாசத்தினால் மாத்திரமே, எப்படி அன்றைக்கு மார்ட்டின் லூத்தர் மூலமாய் ஒரு சீர்திருத்தம் ஆரம்பித்ததோ, இன்றைக்கும் எங்களுடைய திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் விசுவாசத்தினாலேயே ராஜ்யங்களை ஜெயித்தார்கள் என்று எழுதியிருக்கிறதே, ஒவ்வொருவரும் விசுவாசத்தின் பிள்ளைகளாய் வாழும்படி இயேசுவின் நாமத்தினாலே உதவி செய்யும். அன்புள்ள ஆண்டவரே, இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு கூட நீர் இடைபெடும். இவைகள் 30, 60, 100 பலன் கொடுக்கட்டும். யாராவது மனம் கலங்கி உடைந்து போய் ஐயோ என்று சொல்லி தவித்து எனக்கு நீ விடுதலையே இல்லையான்னு சொல்லி யாராவது இருப்பாங்கன்னா, ஆண்டவரே, இந்த விசுவாசத்தின் வார்த்தை, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், உன்னை பலப்படுத்துவேன், உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொன்னீரேன். இந்த வார்த்தை உம்முடைய பிள்ளைய வாழ்க்கையில ஊரும்படி இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்டு உம்முடைய பிள்ளைகளை திடப்படுத்தும். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். எங்கள் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை கேட்கிறேன் பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் நடத்துதல் பராமரிப்பு ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமேன். இந்த மாபெரும் நற்செய்தி பணியில ஒரு ஆதிவாசி குழந்தைய நீங்க 600 ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கலாமே, உங்களால் ஏன்ற தொகையை கொடுத்து ஒரு ஆலயங்கள் கட்டுவதற்கு தீர்மானம் எடுக்கலாமே, உங்களுடைய பங்குகள் என்ன? இவங்களுடைய ஊழியத்தை தாங்க நினைக்கிறவர்கள் இவங்களுடைய வணிக எண்ணை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நெகேமியா நியூ ஜென்ரேஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட், அக்கௌண்ட் நம்பர் ஸ்டேட் பேங்க் 42 17 80 20 691, ஐஎஃப்எஸ்சி கோட் SPIN 0061767. எங்களுடைய தொலைபேசி எண் 9043867550 9444737550. அருமையான